हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखी। இன்றைய தினம் நாம் அவத்தாஸ் பாபா இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த அவத்தாஸ் பாபா ஸ்ரீமத் பாகவதத்தில் நிஷ்டை உடையவர். ஸ்ரீமத் அப்படி ஒரு பாகவதம்னா அந்த 24 மணி நேரத்தில் தூங்குற சமயம் போக மீதி எல்லா சமயமும் பாகவதத்திலேயே தான் மூழ்கி இருப்பார். பாகவதத்துக்காகவே பிறந்தவர் இவர். இந்த இதுக்கு பக்தியினுடைய 5 முக்கிய அம்சம் சொல்கிறார். அதில் குருதேவரிடத்துல நம்மளுக்கு முதல்ல பக்தி, அடுத்தது குருதேவரிடத்துலேருந்து நாம் என்ன நாம பெற்றுண்டோமோ அந்த நாமத்தை ஆசிரியிக்கிறது. மூணாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவால அந்த ஆசிரியம், சேவாசிரியம். நாலாவது எந்த ஸ்தலம், பிருந்தாவனம், தாம் ஆசிரியம். அஞ்சாவது ஸ்ரீ கிரந்த ஆசிரியம். இந்த கிரந்த ஆசிரியன்றது எந்த கிரந்தமாக வேணால் இருக்கலாம், பாகவதமாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம், இல்லைனா பக்தமால் சரித்திரமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த அஞ்சலியுமே இந்த கிரந்த நிஷ்டை அப்படின்றது தான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். அதில் இவர் இந்த கிரந்த நிஷ்டை இவர் பாகவதத்து மேலே இருந்தது இவருக்கு. இவருடைய அவதாரம் பீகாரில் பாகல்பூர் ஜில்லா, அங்கே மந்தார் மதுசூதன் கிராமம்னு ஒரு கிராமம். அது சாக்ஷாத் கூர்ம பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்கிறார். இந்த இடத்துக்கு நம்மளுடைய மகாபிரபுஜி கூட கயா யாத்திரையாக போகும்போது இந்த வழியாக வந்திருக்காராம். ஒரு நாளைக்கு அந்த கிராமத்தில் தங்கினதாக எழுதி போட்டிருக்கலாம் அந்த கோயிலில். அவருடைய அந்த சரண தூளி தான் அந்த கிராமத்தில் இருக்கிறவ அத்தனை பேருக்குமே பாகவதத்து மேலே அப்படி ஒரு பற்றுதல், பாகவத பாராயணம், இது எல்லாமே அங்கே விடாமல் நடந்துட்டுருக்கும். அந்த அவருடைய சரண தூளியினாலேயே அந்த கிராமம் தன்யமானுச்சு. அங்கே பிராமண குலத்தில் அவள் வைஷ்ணவ பரிவார், அதில் இந்த குழந்தை ஜனனம் ஆயிருக்கார் அவத்தாஸ் பாபா. மற்றபடி இவருடைய சின்ன வயசை பற்றி வேறு எந்த விவரணமும் இல்லை. இவர் தன்னுடைய 8-10 வயசு இருக்கும்போது யாரையும் எதுவும் கேட்கல, யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கல, வீட்டை விட்டுட்டு தனியாக வந்துட்டார், பாரமார்த்த வழிக்கு வந்துட்டார். இப்படி பல இடங்களில் போய் 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 தீர்த்த யாத்திரை மாதிரியே தீர்த்த இருக்கிற இடத்துல போகிறது, ஸ்நானம் பண்ணுறது, பகவானை தியானம் பண்ணுறது, அப்படியே பண்ணிட்டு அங்கேருந்து மிதிலாபுரி வரைக்கும் வந்துட்டார். மிதிலாபுரியில் இந்த சீதா தாமுக்கு வந்துட்டார். வந்தவுடனே அங்கே ஹரிகிங்கர யோகீந்திர வரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்து ஆச்சாரியர் கூட, அவர் வைஷ்ணவாச்சாரியர். மகாபிரபு மேலே ரொம்ப பிரேம, அதிகமான அளவு பிரேமை உடையவர். இவர் இருக்கார். இவர் பரமராம பக்தர், அதோட கௌராங்க பக்தரும் கிருஷ்ண பக்தரும். இவர்கிட்ட வந்துட்டார். அப்படியே இது மிதிலாபுரம் அங்கேருந்து இவருடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டார். ஏதோ ஒரு சக்தி அவரை இப்படி இழுத்துன்னு வந்துடுத்து. வீட்டிலேருந்து இழுத்துன்னு சரியான இடத்துல எடுத்துன்னு சேர்த்துருக்கு. அந்த கிருபா சக்தி, அந்த அவ்வியாஜ சக்தி, எந்த சக்தி உண்டோ அது கிருஷ்ணனுடைய பரம கிருப்பை. அது இந்த கௌர் பக்தரான இவரை பார்க்குறார். அவர் சித்த மகாபுருஷர் கூட.
இந்த ஹரிகிங்கர் யோகேந்திர வரியா வந்து ஒரு சித்த மகாபுருஷர் கூட. இவரை பார்த்த உடனே அவரே பேர் சொல்லி கூப்பிடுறார். வாப்பா அவத்தாஸ் பாபா, நீ வாப்பா வா, உனக்காக தான்ப்பா நான் காத்துருக்கேன் வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையனுக்கு 10 வயசு குழந்தைக்கு இப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பிரேமையாக ஒருத்தர் பேசுகிறா. உடனே அவருடைய சரணத்தில் போய் விழறார். சரணத்தில் விழுந்து எழுந்துட்டுருக்கிறார். எழுந்துட்ட உடனே என்னப்பா எங்கேருந்து வர? இந்த மாதிரி நான் பீகார்லேருந்து பாகல்பூர் ஜில்லா மந்தார் மதுசூதன் கிராமம்னு இருக்கேன், அங்கேருந்து நான் வரேன். சரி, எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன் தெரியல, ஏதோ வீட்டை விட்டு கிளம்பிடணும்னு தோணித்து வந்துட்டேன். எங்கெல்லாம் போனேன், இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போனேன்னு எல்லா இடமும் சொல்கிறார். அப்புறம் இங்கே எப்படி வந்தேன்னு அதுதான் தெரியல, பகவான் தான் என்னை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டார் அப்படின்னு திரும்பியும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். உடனே அவர் வந்து இப்போ தானே என்னுடைய சரணத்தில் விழுந்த, திரும்பி ஏன்பா திரும்பியும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பரம பிரேமம் உண்டாயிடுறது. அவனை கூப்பிட்டு என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் தீக்ஷா பிரதானம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இவனுக்கு 10 வயசு முடிஞ்சு 11 வயசு ஆகுது. எனக்கு தீக்ஷா பிரதானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே சரி, இவனுக்கு தீட்சை எடுத்து வச்சுட்டார். அவர் தீட்சை எடுத்து வச்சுட்டார். இந்த குருதேவருக்கு வந்து பல இடத்துல மடங்கள் உண்டு, இவருடைய ஸ்தானங்கள் பல இடத்துல உண்டு. அடிக்கடி அங்கங்கே பிரமன் பண்ணிகிட்டே தான் இருப்பார், சுற்றிகிட்டே இருப்பார். அதில் ஒரு ஸ்தானம் தான் இந்த மிதிலாபுரியில் இருக்கிறது. இவர் என்னைக்கு வந்து இந்த குருநாதர்கிட்ட சேர்ந்தாரோ இந்த அவதாஸ், அன்னையிலேருந்து அவருக்கு என்னென்ன தொண்டு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவர் எடுத்து வச்ச மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு பஜன் இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே இருந்துட்டுருக்கார். குருநாதரோ பரம பாகவத பிரேமி, பரம வைஷ்ணவர், பரம வித்வான். இப்படி ஒரு குருநாதர் கிடைக்கிறதுக்கு இந்த குழந்தை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து பீகாருடைய வித்யா இதிகாச கேந்திரம் எது அப்படின்னு கேட்டால் அது மிதிலா தான். அதில் வந்து அந்த மிதிலையில் வந்து அந்த வித்யா இதிகாச கேந்திரம்னு சொல்கிறாளே மிதிலாவில், அங்கே இருக்கிறவன் அத்தனை பேருமே இவரை தான் மூட்டமணி அப்படின்னு சொல்லுவாள், முக்குட்மணி அப்படின்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு இவருக்கு சாஸ்திர ஞானம் உண்டு. இன்னொன்று வந்து ஸ்ரீமத் பாகவதம், ஹரிகிங்கர்ஜி அப்படின்னாலே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அதிகாரி அவர்தான் பரம வித்வான். இன்னொன்று பாகவதத்தில் இருக்கிற யதார்த்த மர்மங்களை அவர்கிட்ட போனால் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய உபன்யாசம் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே அவருக்கு அப்படி ஒரு பெரிய கியாதி உண்டு. இதில் என்ன ஆறுது, ஸ்ரீமத் பாகவதம் வந்து சதா சர்வ காலமும் இவர் சொல்லிகிட்டே இருப்பார், படிச்சுட்டே இருப்பார். பகவத் பிரேமையில் வந்து சதா மூழ்கி போயிடுவார். எப்பவுமே அவருக்கு எதிர்க்க பாகவத புஸ்தகம் மட்டும்தான் இருக்கும், அதுலேயே தான் அவர் மூழ்கி போயிடுவார். இப்படியே ஒரு பேர்பட்ட ஒரு குருவனுடைய சாநித்தியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சது. இவருக்கும் என்ன பண்ணுறார், எல்லா சாஸ்திரங்கள் எல்லா சிக்ஷையும் பண்ணி வைக்கிறார். இவரே குருநாதரே பண்ணி வச்சு ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அற்புத ரூபத்தில் இவனுக்கு சிக்ஷா பண்ணி வைக்கிறார் இந்த குழந்தைக்கு. ரொம்ப அழகாக இது படித்து தேறிடுறான். இவன் பாகவதம் சொல்கிறத படிக்கிறத கேட்கும் போதே குருநாதருக்கு கண்லேருந்து தண்ணியாக வரும். பிற்காலத்தில் இவன் பெரிய பாகவத நிபுணராக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுப்பார் இவனை பார்த்து. இப்படி ஒரு 30 வருஷம் இந்த குருதேவரோடையே சேர்ந்து இருந்தார். ரொம்ப தயாளுவான அந்த குருதேவருக்கு இப்போ வந்து அவர் விருத்தராகிட்டார். அவருக்கு வயசாகிடுத்து, முதுமை வந்துடுத்து.
குருநாதருக்கு எப்பவும் சேவா பண்ணிட்டே தான் இருப்பார். கிருபா பலன், வாஸ்தவத்தில் கிருபா பலன்றது ஒன்று உண்டு அப்படின்னா அது சத்குரு சிஷ்யனை உண்டாக்கவே மாட்டார். எந்த சத்குருவும் சிஷ்யன்களை உண்டாக்க மாட்டார். சத்குரு சிஷ்யர்களை குருவாகவே ஆக்கிடுவார். அதுதான் ஒரு பெரிய சத்குருனுடைய பெரிய கிருப்பை. அதாவது என்னன்னா, அந்த குருதேவர் அவருடைய அந்த கரணத்தையே அப்படியே இவனுக்கு கொடுத்துருவார், சிஷ்யனுக்கு கொடுத்துருவார். அவனையும் ஒரு பெரிய குருதேவராக ஆக்கி அதை பார்த்து பார்த்து தானும் சந்தோஷப்படுவார். இந்த ஆசிரியர்களுக்கு இவரை அண்டி வந்தாச்சு அப்படின்னா அவளுக்கு உடனே அந்த பாகவதத்தை அவர் போட்டி விட்டுருவார். இந்த பரம தர்மம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த ஹரிகிங்கர்ஜி அவர் என்ன ஹிருதயத்தில் கிரகிச்சிருக்காரோ அது அத்தனையும் அப்படியே சொல்லி வச்சுட்டார் இந்த அவதாஸ்க்கு. இவரும் அதை நன்னா படித்தார். அதனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா, 18,000 ஸ்லோகமும் கண்டஸ்ட் மட்டும் இல்லை, ஹிருதயஸ்தமும் ஆயிடுத்து. அதாவது கண்டஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப கடினமான வேலை. இந்த புத்தி பலத்தினால தான் அது அப்படியே பொட்ட நெற்று மனப்பாடம் அடித்து கண்டஸ்தம் ஆயிடணும். ஆனால் ஹிருதயஸ்தம் ஆயிடுத்து அப்படின்னா அது குரு கிருப்பையும் பகவத் சரணாகதியும் இல்லாமல் அந்த ஹிருதயஸ்பரம் உண்டாகவே உண்டாகாது. ஹரிகிங்கர் இப்படி மிதிலாவாசம் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஸ்ரீ அவதாஸ் இந்த மாதிரி பாகவதத்தை இப்படி கண்டஸ்தமாக அப்படியே உருகி 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 அவர் சொல்கிறத பார்த்து அப்படி சந்தோஷப்படுறார். இதுக்கப்புறமா இந்த விருத்தர் ஆயிண்டே வர்றார் இல்லையா, இந்த சமயத்தில் என்ன, கொஞ்ச நாள் இவர் குரு மௌனத்தில் இருந்துடுறார். அந்த சமயத்தில் அவதாஸ்கிட்ட தான் பாகவதம் கேட்பார், கதையெல்லாம் கேட்பார். ஜீவன் பூரா இவர் கதை பிரவச்சனம் டெய்லியே உண்டு. 2 மணி நேரம் தினமும் பாகவத பிரசங்கம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். தன் ஜீவன் பூரா பண்ணியிருக்கார். இப்போ அவதாஸை பண்ண சொல்லிட்டார். குருவுக்கு அந்திம காலம் வந்துடுத்து, அவதாஸுக்கு சாதனா காலம் ஆரம்பிச்சுடுத்து. குருவோட சாநித்தியத்தில் பாகவதத்தை தான் பிரவச்சனம் பண்ணுறதுன்றது சாமானிய சமாச்சாரம் கிடையாது. தைரியமாக இவர் சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இவருடைய மேற்கோள்கள் எல்லாமே ஜீவகோஸ்வாமியோட பாகவத டீக்கா, விஸ்வநாத் சக்கரவர்த்தியோட பாகவத டீக்கா, ரூப கோஸ்வாமியோட டீக்கா, இப்படிலாம் எடுத்துப்பார். அந்த வியாக்கியானம்லாம் இந்த பிரதி பாகவத ஸ்லோகத்துக்கும் அவர் சொல்கிற அழகு கேட்டு குரு அப்படியே பரம ஆலிங்கனம் பண்ணின்றுவார். அந்த ரசத்திலேயே மூழ்கிடுவார் குருநாதர். இது இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. இப்போ அவதாஸ் பாபாவுக்கு 40 வயசு ஆயிடுத்து. குரு பகவான் என்ன பண்ணுறார், ஸ்பஷ்டமாக கூப்பிடுறார், ஏ அவதாஸ், ஏ புத்ரா, இப்போ என்னுடைய சரீரம் விட வேண்டிய நேரம் வந்துடுத்துப்பா. இவருக்கு 2 முக்கியமான சிஷ்யர்கள், ஒருத்தர் ஜமுனா தாஸ்ஜி, இன்னொன்று இந்த அவதாஸ்ஜி. வந்துடுத்துப்பா. திதியும் சொல்லிட்டார், எந்த திதியில் போவேன், கார்த்திகை மாதத்தில் இந்த திதியில் நான் போவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவாளுக்கெல்லாம் இப்படி குருநாதர் இப்படி சொல்லிட்டாரேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். அப்புறம் சொல்கிறார், அப்பா நான் இங்கே இருக்க முடியாது, இந்த சமஷ்டிபூர்னு ஒரு ஜில்லா இருக்குது, அங்கே செமேரியா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்குது, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கிற காட்டு, கங்கை பிரவாகமாக அங்கே போயின்னு இருப்பா. எனக்கு கங்கைனாலே கௌர் தான் ஞாபகம் வரும், நாம் அங்கே போயிடணும். அதனால் ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சுட்டே தான் என் சரீரத்தை நான் விடுவேன்ப்பா, அதனால் நீங்கள் இப்போ என்னை அங்கே கொண்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிற. சொன்ன உடனே சிஷ்யால் 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு பாகவத புஸ்தகங்களையும் எடுத்துட்டு இவரையும் தூக்கிண்டு நேராக அந்த செமேரியா காட்டுக்கு கூட்டின்னு போயிடுறார். இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி வச்சிருக்க.
கார்த்திக் மாதம் வந்துடுத்து, செமேரியா காட்டுக்கும் வந்தாச்சு. கார்த்திக் மாதத்தில் நியம சேவான்றது இருக்கும் இல்லையா, அதையும் பண்ணிக்கணும். இது தவிர பாகவதமும் படிச்சுக்கணும். இப்படி போயின்னு இருக்கு. இப்போ வந்து ஜமுனா தாஸ் கிட்ட சொல்கிறார், அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கேப்பியா? சொல்லுங்கோ ஜி, நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை கேட்குறேன். நீ வந்து பாரதம் விதேசம் பூரா போய் வைஷ்ணவ தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும். மகாபிரபு எப்படி கிருஷ்ணநாமம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணாரோ அது போல் நீயும் பண்ணணும்ப்பா. இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறான். அப்புறம் இந்த பிரச்சார காரியத்தை நான் உங்ககிட்ட விட்டுட்டேன்ப்பா, இதை நீ தான் செஞ்சாகணும், கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு. அவர் தாஸ் அப்படின்னு கூப்பிட்றார். ஜி குருதேவ், சொல்லுங்க உங்க என்ன நான் செய்யணும்? நான் சரீரம் விட்டு நீ இங்கே இருக்கக்கூடாதுப்பா. நீ நேராக கிளம்பி ஸ்ரீதாம் பிருந்தாவனத்துக்கு போயிடணும். பிருந்தாவனத்தில் இருந்துட்டு நீ பஜனை பாகவதம் ரெண்டுத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை கொடுத்துட்ட. கிரந்தத்தில் என்ன வர்ணனை இவரை பற்றி இருக்குது அப்படின்னா, கார்த்திக் மாதம் ஆரம்பிச்சிடுது. அந்த கார்த்திக் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி இங்கே வந்தால் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு குருநாதர் சொல்ல வேண்டிய இதெல்லாம் சிஷ்யர்கிட்ட சொல்லியாச்சு. கார்த்திக் மாதம் ஆரம்பிச்சிடுது. அன்னைக்கு காத்தால குருநாதர் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்கார்றார். இந்த உடனே தானே உறக்க ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். தினம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் சொல்லிட்டு வர்றார் பாகவதத்தை. அப்படியே ஒப்பிச்சுட்டே வர்றார். ஆச்சு, அவர் சொன்ன திதி பக்கத்தில் வந்துடுது. ஆனால் பாகவதம் பூரா முடிக்கலையே, நவமஸ்கந்தம் தான் ஆயிருக்கு. சிச்சோ, நவமஸ்கந்தம் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு, பாகவதம் பூரா முடியல. அவர் சொன்ன திதியும் வந்துருத்தே, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சிஷ்யா 2 பேரும் பேசிக்கிறார். தசமஸ்கந்தம் ஆரம்பிச்சிட்டார். உல்லாசமாக கோகுல லீலா பிருந்தாவன லீலா எல்லாம் அப்படி பொழியிறார். அப்படியே இந்த திதி வந்துடுத்து, பாட்டு பூரா முடியலையே, குரு இப்படி முடிக்க முடியாதே, இப்போ எப்படி இவர் இதை முடிப்பாரா முடிக்க மாட்டாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு 2 பேரும் குழம்பி நிற்கிறார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 29லேருந்து 33 வரைக்கும் ராஸ்பஞ்ச அத்தியாயம் இல்லையா? அப்போ இவர் ஆரம்பிக்கிறார். பகவான் அபிதாராத்ரி சரதோத்புல்ல மல்லிகாகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு நிஷம்ய கீதம் ததனங்கவர்தனம் व्रजस्त्रियगा कृष्णगृहीत मानसागा आजग्मुरन्योन्यम् अलक्षिदोद्यमाः சயத்ரகாந்தோ ஜவலோல குண்டலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாரோ என்னவோ. தாசலீலாக்காக அர்த்தராத்திரி பகவான் பிரியாஜிக்காகவும் கோபிகைகளுக்காகவும் புல்லாங்குழல ஊதி ஒரு பெயராக கூப்பிடுறார் இல்லையா? உடனே இவெல்லாம் பிராணநாத்னு எல்லாம் வந்து சேர்ந்துடுறா. ஒத்தத்திரியா அப்படியே வந்து சேர்ந்துடுறா. ராச மண்டலம் அதில் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறா. இப்படி உடனே இவர் அந்த 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 2 லைனை பாடின உடனே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மேலே பூ சந்தன் எல்லாம் வைக்கிறார். உடனே ஷாம் சுந்தர் இப்போ என்ன புல்லாங்குழல் ஊதி கிருஷ்ண கிரகீத மானசாகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் தாஸ் ஷாம் சுந்தர் வம்சியில் கூப்பிட்றானே, கேட்குறதா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பிரபு, கேட்குறதே கேட்டுதே அப்படின்னு
உடனே இவர் வந்து கங்கையை நமஸ்கரிக்கிறார். ஹா பிராணநாத், நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூச்சலிடுறார். அவருடைய தேகமே அவருக்கு தெரியல. எப்படி எப்படி இருந்திருக்கும் அவளுக்கெல்லாம். இவர் அவதார்ஜி வந்து அவதார் வந்து ரொம்ப மனசு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். குருதேவருடைய பிரயாண லீல ஆரம்பிச்சுட்டே என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். பாகவதம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து கிருஷ்ணனுக்கும் பாகவதத்துக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் வந்து சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். அதுலேயும் இப்போ வந்து யுகல் 2 பேருமே ராதையும் கிருஷ்ணையும் சேர்ந்து விஹாரம் நடந்துருக்கு. இப்போ இந்த பாகவதத்திலேயே பிரத்யக்ஷம் அவருடைய சுரூபத்தை இவர் பார்த்துட்டார். பாகவதத்தினுடைய பூர்ண பிரயோஜனம் என்ன? கிருஷ்ணனோட ராசலீலையில கலக்கிறது தானே. அது இப்போ இவருக்கு கிடைச்சிடுத்து. ஒண்ணுமே இல்லாம ஒரு பாகவத புஸ்தகத்தோட தானே இவர் கிளம்பி வந்தார். இந்த பாகவத புஸ்தகத்தோடு இங்கே வந்து இப்படி ஒரு லீலை நடந்து இந்த மாதிரி ஆறுது. இப்போ என்ன ஆறுது, இவருக்கு மனசு பூரா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னா உடனே அவ்வளோதான், அவர் வந்து பகவானோட கலந்துட்டார். இந்த லீலா பிரவேசம் ஆயிடுத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நவாஜி கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரீர தியாகம் வந்து பாகவத பட்டனம் பண்ணிகிட்டே தான் இவர் விட்டுருக்கார். அதனால் இவர் வந்து பகவானோட கலந்துட்டார். இதை வந்து மிருத்யுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து சாக்ஷாத் லீலா பிரவேசம், இதுதான் ஒரு குஞ்ச மகோத்சவமே. பிரியா பிரீத்தம் 2 பேரோடையும் சேர்ந்து விட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்ணிக்கிறார். நாபாதாஸ் கோஸ்வாமி வந்து அப்படி வர்ணிக்கிறார் இதை பற்றி. இன்னைக்கு வந்து அவருடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தையும் பார்த்துட்டார். அவர் எப்படி போய் இதில் கலந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரக்கிரியெல்லாம் ஆயிடுத்து. அவர் கிளம்பி ஜமுனாதாஸ் கிளம்பி போயிட்டார். இவருடைய ஆக்ஞைப்படி இந்த பாகவத புஸ்தகத்தை எடுத்துன்ட்டு பிருந்தாவனம் வந்து சேர்ந்துட்டார். வேற எதையும் எடுத்துன்னு வரல, பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். பாபா அவதாஸ் தலையிலேயே வச்சுண்டு பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வனக்கண்டி மகாதேவ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த டோபி கலின்னு சொல்லுவா. அந்த டோபி கலியில் வந்து வனக்கண்டி மகாதேவ் ஒரு பக்கம், இதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கிட்டார் பிரேம். இப்போ வந்து அதை பிரேம் கலின்னு சொல்கிறாளாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கிட்டார். அங்கேயே இருந்துட்டு பாகவதம் படிச்சுட்டு பஜனை பண்ணிட்டு இப்படியே இருக்கார் பகலா. ஸ்ரீமத் பாகவதம் தான். ஒரு மஞ்ச வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் சுற்றி ஒரு சிங்காசனத்தில் வச்சுட்டார். ஷோடச உபச்சார பூஜையும் பிரதிதினம் அவதாஸ் பாபா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கே தான் பண்ணுவார். வேற வந்து மூர்த்தி சேவாலாம் எதுவுமே கிடையாது. வெயில் காலம் வந்துட்டுனா அந்த காலத்தில் கையில் ஃபங்கா வச்சுப்பார், இந்த விசிறியை வச்சுட்டு ராத்திரி பூரா பாகவதம் வாயில் சொல்லிகிட்டே இருப்பார், கையில் விசிறிண்டே இருப்பார். அப்படி பாகவதத்துக்கு வந்து ஃபங்கா போடுவார். வெயில் காலம்தான். குளிர்காலம் வந்துட்டுனா ரஜாயை போட்டு வைப்பார் அந்த பாகவதத்துக்கு. ஊஞ்சல் உற்சவம் வந்ததுன்னா பாகவதத்தை ஊஞ்சலில் வச்சு ஆட்டி ஊஞ்சல் உற்சவமும் அந்த பாகவதத்துக்கே தான் பண்ணுவார். நௌகா உற்சவம் அப்படின்னாலும் பாகவதத்தை எடுத்து அந்த போட்டில் வச்சு அந்த பாகவதத்துக்கே தான் நௌகா உற்சவம் கூட. ஜன்மாஷ்டமி அப்படின்னா தொட்டில் உற்சவம், அப்போவும் இந்த பாகவதத்தை வச்சே தான் பண்ணுவார். நிஷ்கிஞ்சன அவஸ்தை, கிஞ்சனம் ஒன்றுமே தொட்டுக்க மாட்டார். பணம் காசு அதை மட்டும் கையால் கூட தொட மாட்டார்.
தினம் பாகவதத்துக்கு ஆர்த்தி பண்ணுவார், பாகவதத்துக்கு பரிக்கிரமா பண்ணுவார், பாகவதத்துக்கு நமஸ்காரம் வைப்பார். சர்வஸ்வம் பாகவதம் தான். குருநாதர் பாகவதம் தான், ராதாகிருஷ்ணர் பாகவதம் தான், கௌராங் மகாபிரபு பாகவதம் தான், எல்லாமே பாகவதம் தான் அவருக்கு. இந்த பாகவத நிஷ்டைக்கு அர்த்தம் இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா அந்நியத்திர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டார், வேற எந்த வழிபாடும் கிடையாது. வெறும் ஒரே ஒரு சிம்மாசனம், அதில் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றின பாகவத புஸ்தகம், இவ்வளோதான். அதே மாதிரி அவர் பிருந்தாவனத்தில் இருந்தாரே கண்டு எந்த ஒரு கோயிலுக்கும் தரிசனத்துக்கு போனதே கிடையாது, எந்த கோயிலுக்கும் போக மாட்டார், பரிக்கிரமா பிருந்தாவன பரிக்கிரமா செஞ்சதே கிடையாது. இவ்வளோ எண்ணத்துக்கு வீட்டை விட்டு அவர் வெளியிலேயே வரமாட்டார். முதல்ல பக்த ஜனங்கள்லாம் அவவா தானா வருவா இவரை பார்க்கறதுக்குன்னு. இவருடைய கண்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கண்டத்தோட இவர் அந்த பாகவத ஸ்லோகங்களை அப்படி சொல்லும்போது ஜனங்கள்லாம் அப்படியே மயங்கி போயிடுவா. பக்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, தானாகவே வரும்போது ஏதோ ரொட்டி சாகு அவாவா என்னவோ ஏதோ எடுத்துன்னு வந்து வைப்பா. அதை பகவானுக்கு நிவேதனம் இவர் பண்ணுவார். பண்ணிவிட்டு அதையே அவளுக்கும் கொடுத்துட்டு, தன் கீழே இருக்கிற அந்த சிஷ்யாளுக்கும் கொடுத்துட்டு தானும் அதை பகிர்ந்துப்பார், சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஆகாரம் எடுத்துப்பார். ஏகனிஷ்ட மட்டும் பாகவதம் மட்டும்தான். பகவன் நாம் என்ன, அதுவும் பாகவதம் தான். பிருந்தாவனம் போலையா, பிருந்தாவனத்தில் எங்கேயும் பரிக்கிரமா பண்ணலையா, அதுவும் பாகவதம் தான். எல்லாமே பாகவதம் தான். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் ஆற்றை விட்டு வெளியில் வருவார் அவர் அப்படின்னு அங்கே இருக்கிற பக்தாள் சொல்கிறா. ஒரு தடவை ஆதி சம்பிரதாயம் மத்வ சம்பிரதாய ஆச்சாரியார் மத்வாச்சாரியரோட மகோத்சவம் வருமா, அந்த சமயம் போது போவார். 2வது தடவை கார்த்திக் மாதத்தில் குருதேவுக்கு இந்த திரோபாவ திதி ஆராதனை நடக்கும் இல்லையா, அந்த உற்சவத்து போது அகண்ட நாமம் உண்டு, நகர சங்கீர்த்தனம் உண்டு. அப்போ அன்னைக்கு மட்டும் அந்த பூரா பரிக்கிரமா போவார். அதுக்கப்புறம் வந்தாவிட்டு சாதுக்களுக்கூட சேர்ந்து பிரசாதம் பண்டாரா இதெல்லாம் இப்படி போகும். அப்புறம் ஆனால் மீதி நாள் 363 நாளும் அந்த குடிசையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தது கிடையாது. ராப்பகல் எந்த வேளையும் பாகவத பட்டணம்தான், பாகவத்துக்கு சேவாதான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்கவே மாட்டார். அதுவுமே கஷ்டப்பட்டு தான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வரலன்னு தான் சொல்லுவாராம். அப்போ என்ன ஆகும் அவளுக்கு சரீரம் அப்படின்னா, இப்பேற்பட்டவாளுக்கு சரீரப்பாடு, அந்த இந்திரியங்களுக்கு போஷணம் எல்லாமே அந்த சாட்சாத் பகவானே கொடுத்துருவான். மகான்கள்னாலே அவள் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டாள். அவளுக்கு ராப்பகலாக என்ன அப்படின்னா இந்த தத்துவத்தையே தான் அவள் சிந்தனை செஞ்சுட்டே இருப்பாள். பகவத் சிந்தனம் தான் சதா சர்வ காலம் ஓடின்னு இருக்கும். அவள் ஆத்மா மனசு இதுக்கெல்லாம் மட்டும் இல்லை, தேகம் இந்திரிய போஷணம்லாம் கூட இந்த பகவத் ஆராதனாலேயும் இந்த பாகவத பட்டணத்தினாலேயுமே தான் எனக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அச்சு லௌகிக காமனா எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வரவா யாராவது கேட்டானாலும் அதுவே இந்த பாகவதத்தை படிங்கோ, அதுலேயே பூர்த்தி ஆகுமே எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். கோவிந்து வேணும்னாலும் அது கொடுக்கும், குடும்பந்தம் வேணும்னாலும் அதுவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். 110 வருஷம் இவர் வாழ்ந்திருக்கார். அதில் 70 வருஷம் பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்திருக்கார். இவரை பார்க்குறதுக்கு நிறைய சாதுக்கள் வருவா. ஒரு தடவை இவரை பார்த்துட்டானா அதுக்கப்புறமா அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இவருடைய ரூபத்தில் அப்படி ஒரு பிரேம எல்லாருக்குமே, அப்படி ஒரு ஆகர்ஷணம் இவர்கிட்ட இருக்கும். யாராவது வந்தானா ஒரு 10 நிமிஷம்தான் பேசுவார். 10 நிமிஷம் 20 நிமிஷம்தான் இவர் பேசுவார். அவளோட பேசிட்டு திரும்பியும் எங்கே விட்டாரோ அங்கேருந்து பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வர சாதுக்களுக்கெல்லாம். எப்படி அவருக்கு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து திரும்பி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவார். சில பேர் லௌகீகர்கள்லாம் வருவா, இவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வருவா. அங்கேருந்து
இவர் என்ன பண்ணுவார், பாகவதத்தையே தான் பற்றி சொல்லிட்டு இருப்பார். வந்தவா அழ ஆரம்பிச்சிருவா. அப்படி ஒரு வியாக்கியானம் கொடுப்பார், ஒரு ஸ்லோகத்துக்கும் ரசமாக இருக்கும். வருவாளுக்கு வந்து 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 ஏதோ கேட்கணும்னு வந்தாலே அவளுக்கு அவளோட கஷ்டமோ இல்லை அவள் என்ன சொல்லணும்னு வந்தாலோ அதுவே மறந்து போயிடும். அதை சொல்ல நேரமும் இருக்காது. அதுக்குள்ளே இவர் ராதேஷ்யாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே பாகவதத்தை ஆரம்பிச்சிடுவார். அவளும் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போயிடுவா. ஒரு தடவை என்ன வச்சு ஆனந்திபாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதா வல்லபி மந்திர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஆனந்திபாயோட சரித்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனந்திபாய் ஆனந்த் வல்லப்ஜி மந்திர்ன்ட்டு ஒரு கோயில் கட்டினா. அந்த கோயிலில் இந்த ஆனந்திபாய் இருந்துட்டுருக்கா. இவ ரொம்ப பரம கிருஷ்ண பிரேமி. ஒரு தடவை இந்த ஆனந்திபாயி அப்புறம் நிம்பார்க் சம்பிரதாயத்தில் ஹன்ஸ்ராஜ் மகாராஜ்னு ஒருத்தர் அவர், அப்புறம் பாங்கே பிஹாரி கோயிலில் கோஸ்வாமியாக இருப்பார் மதன் மோகன்ஜி கோஸ்வாமி. இவா 3 பேரும் வந்திருந்தா. எதேச்சையாக 3 பேரும் கலந்துக்கிறா. இவா 3 பேரும் மகாபுருஷர்கள். இவா சுத்த வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தர்கள். இவன் வந்த உடனே என்ன பண்ணார், இவர் பாகவத புஸ்தகத்தை மூடிட்டு அவன் 3 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணார். என்ன படிச்சுட்டு இருக்கேள் இப்போ அப்படின்னு அவள் கேட்டா. இன்னும் ஆஸ்பஞ்ச அத்தியாயி சர்ச்சை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டார். இவர் ரொம்ப ரசமயமாக போயின்னு இருக்கு வியாக்கியானம். கேட்குறவாளோ மகாபாகவதா, கண்லேருந்து தார 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 தாரையாக தண்ணி கொட்டுறது. உணர்ச்சி பூர்வமாக கேட்குறா. அவர் உணர்ச்சி பூர்வமாக ராசபஞ்ச அத்தியாயி அப்படியே வர்ணிக்கிறார். மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சது இந்த சத்சங்கம். 9 மணிக்கு தான் இந்த சத்சங்கம் முடியறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரே இடத்துல. ஆனந்திபாய் கோயிலில் சேவக்கெலாம் இருக்கா. இவ போகணுன்னு அவசியம் இல்லை. அவளே அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவா பகவானுக்கு. ஆனால் இவர் மதன் மோகன்ஜி பங்கே பிஹாரி கோயிலில் அன்னைக்கு அவரோட சேவை தான். 5:30 மணிக்கு கோயில் திறக்கும், உத்தாபன் சமயம், அதுக்கப்புறம் சந்தியா ஆரத்தி, அதுக்கப்புறம் சந்தியா போகு, அப்புறம் சயன ஆரத்தி சமயம் வந்துட்டு ராத்திரி 9 மணி ஆயிடுத்து இல்லையா, அது வந்துட்டு கோயிலே திறக்கலை. கும்பல் அப்படியே ரொம்ப வழியறது. இவர் வீட்டில் நான் இங்கே போகிறேன்லாம் சொல்லிட்டு வரல. இவருக்கு சாப்பிட்டு முடித்தார். சரி சித்தனாழி ஏதாவது பாகவத சர்ச்சை பண்ணுவாரே, போய் கேட்டு வரலாம் அப்படின்னு வந்தார். நம்ம அப்போ உடனே போயிடுவோமே கோயிலுக்கு அப்படின்னு நினச்சின்னு வந்தார். உட்கார்ந்துருக்காரு. இவருக்கும் தேகமே தெரியல. இவாளாம் கோயிலில் இருக்கிறவா கேட்குறா சிப்பந்திகள் அவாத்தில் போய், எங்கே காணமே கோயிலே திறக்கல, எங்கே போயிருக்காரு, எங்கே போனாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற அவாத்து மாமி. சரின்னு அவெல்லாம் கிளம்பி நேரம் ஆனந்திபாய் கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு இந்த மதன் மோகன். அதனால் ஆனந்திபாய் கோயிலுக்கு போயிருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு ஆனந்திபாய் உடைய ஆனந்த் வல்லப் மந்திருக்கு போய் அங்கே போய் கேட்குறார். அப்புறம் பார்த்தானா சரி அன்ஸ்பாபாவோட இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தோன்னே அவள் சொல்கிறா, இல்லை அவதாஸ் பாபாவை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கா. அடப்பாவமே, எப்படி கிருஷ்ணன் வம்சியை ஊதி கோபிகள் எல்லாம் பைத்தியம் அடிப்பானோ அப்படி இல்லையா இவர் பாகவதத்தை வச்சுட்டு எல்லாரையும் பைத்தியம் அடிப்பார். அவருக்கு தேகம் இருக்கிறதே தெரியாது, அப்படியே பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சார்னா அவர் அந்த மாதிரி இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா நின்றுட்டு வாசலில் கும்பல் கூடிட்டு பங்கே பிஹாரி கோயில் வாசலில். ஆனால் ஜனங்கள் முட்டி வழியிறா. இவெல்லாம் என்னன்னா ஆ பியாரே ஹா கிருஷ்ணா ஆ ஷியாம் ஆ ராதே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அழுதுன்ட்ருக்கா. வெளியில் ஒரே கூச்சல் சத்தம் கேட்டவுடனே மதன் மோகன்ஜி தான் என்ன பண்ணுறார்,
வெளியில் வந்து ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆச்சா? ராத்திரி மணி 9 ஆயிடுத்து, நீங்கள் இன்னும் கோயிலே திறக்கல, எல்லாம் கோயிலில் கும்பல் ரொம்ப வழியிறது, எல்லாம் ஆற்றுக்கு வந்துட்டா அப்படின்னு. அடடா அப்படின்ட்டு உடனே இவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே நேராக கிளம்பி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு நேராக கோயில் கதவை திறந்து பகவான்கிட்ட போய் அங்கே மத்தியானமும் சயனம் உண்டு, பகவானுக்கு சயனம் உண்டு. பகவான் வந்து சயன ரூமில் தான் இருப்பார். இனிமேல் அவர் ஒருத்தன் வந்து நம்ம இதில் பீட்டத்தில் உட்கார வைக்கணும்னு இவர் ஓடி போய் கதவை திறந்து பகவான் பார்த்தானா சயனத்துலேருந்து எழுந்து இவர் சிங்காசனத்தில் வந்து உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கார். உடனே க்ஷமாபணம் கேட்குறார். உடனே அதுக்கு பகவான் பேசுவான் இல்லையா, இவளோடலாம் குசைன்ஜியோடலாம் பேசுவாள் இல்லையா, மதன் மோகன்ஜிகிட்ட சொல்கிறார், இல்லை நான் இந்த மாதிரி ராசம் விவஸ்தையில் இருந்துட்டேன், அது கேட்டு இருந்துட்டேன், அதனால் வேண்டி என்னை நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னோடனே பகவான் மந்தஹாசம் பண்ணுறான். பகவான் சொல்கிறான், இது உன்னோட தோஷம் இல்லைப்பா, இது ராசலீலையோட தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நானும் உன்னை மாதிரி தான் ராத்திரி கிளம்பி போவேன், ராதையோடையும் கோபிகைகளோடையும் ராசம் பண்ணணும்னு. ஆனால் காலங்காத்தால் மங்களா வேலைக்கு தான் திரும்பி வருவேன், நான் தன்மயம் ஆயிடுவேன். அந்த மாதிரி நீங்களும் ராசத்தை லீலையில் தன்மயம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதனால் நீ என்கிட்ட க்ஷமாலாம் கேட்காத, இது என்னன்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா இது என்னுடைய பிரத்யக்ஷ அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி சிரிக்கிறான். இப்படி இவருடைய பாகவத பிரவச்சனம் எல்லாமே, அவருடைய தாரக மந்திரமே என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் சொல்வார். யார் வந்தாலும் பாகவதத்துக்கிட்ட பூர்ண சரணாகதி பண்ணிடு. பாகவதம் தான் சர்வசமர்த்தம் உள்ளது பாகவதம். பாகவதத்தினுடைய கிருப்பை அனந்தமானதுப்பா. பாகவதத்தினுடைய அனுபவம் அதை விட அனந்தமானதுப்பா. பாகவதத்துக்குள்ள பகவான் இருக்கான், பாகவதத்துக்குள்ள பக்தனும் இருக்கான், பாகவதத்துக்குள்ள தாம் இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு, பாகவதத்துக்குள்ள சர்வஸ்வம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 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 வரவாள அப்படி பேசி அப்படியே அவளுக்கு வந்து அந்த பாகவதத்தில் ஒரு ருச்சியை ஊட்டி விட்டுருவார். ஒரு தடவை வந்து கோபால் கிருஷ்ண ஸ்ரீவாஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பீகாரில் வந்து சூப்பரண்ட் இன்ஜினியர். அவருடைய உண்மையான கட்னா இவர்கிட்ட என்ன ஏற்பட்டதுன்றத பார்ப்போம். அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, இந்த சியோடைய அப்பா வந்து, இந்த சூப்பரண்ட் இன்ஜினியருடைய அப்பா வந்து இந்த அவதாஸ் பாபாவுடைய பரமபக்தர். வருஷத்தில் ஒரு நாள் 15 நாள் இங்கே வந்து 2 தடவை பாகவத சப்தாகம் கேட்டுட்டு தான் அவர் போவார். இப்படி அவர் ஒரு தடவை இந்த குழந்தைய இங்கே கூட்டின்னு வரார். அப்போ இவருக்கு 15 வயசு இருக்கும். இந்த என் குழந்தைக்கு நீங்கள் தான் தீட்சை எடுத்து வைக்கணும், நீங்கள் கிருப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த சமயத்தில் இவெல்லாம் வந்து ஆனந்திபாய் ஆசிரமத்தில் தங்கிக்கிறார். இந்த கோபாலகிருஷ்ண ஸ்ரீவாஸ் இருக்காரு, அவர் வந்து அங்கே ஆனந்திபாயனுடைய ஆசிரமத்தில் தங்கிக்கிறார் எல்லாருமே. அப்புறம் வந்து இங்கே வந்து இவரை வந்து பாப்பா, நீங்கள் என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் பரம தயாளு, நீங்கள் தான் அவனுக்கு எப்படியாவது தீட்சை எடுத்து வைக்கணும் அப்படின்னோடனே பாபா அவதாஸ் பாபா ரொம்ப பிரசன்னமாயிட்டார். சரி ஆகட்டும், அதுக்கு என்ன, நாளானைக்கு நம்ம தீட்சா இவளுக்கு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறார். இவரை பார்க்குறதுக்கு ஏதாவது சந்துக்கள் வந்துட்டே இருப்பா இல்லையா, அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி நாளானைக்கு நம்ம இதில் வந்து குட்டீரத்தில் பெரிய விருந்து நடக்கிறதுக்கு பண்டாரா இருக்குது, அதனால எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவளுக்கு பார்க்குறவாள்லாம் வாங்கோ 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 பாபா சொல்லிட்டார். அவள் இன்னொருத்தட்ட சொல்லி நான் மறுநாள் உற்சவம் இருக்குது, வந்துருங்கன்னு சொல்லி அப்படி எல்லாரும் வர சொன்னதில் 100 பேர் வந்துட்டான். என்ன செய்யறது, எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் சரி உட்காருங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இலையும் போட்டாச்சு. இப்போ கோபாலகிருஷ்ணஜிக்கு வந்து ஐயோ என்னடா இது,
பாபாட்ட போயிடுறார். போய் ஒரு நிமிஷம் உங்களோட பேசணும், நீங்கள் 20 பேருக்கு 15-20 பேருக்கு பண்டாராக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் சித்தமாக இருக்குது. 100 பேர் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாபா எல்லாரையும் பரிமாறுங்கன்னு சொல்லிட்டார். இவருக்கு நம்பிக்கையே இல்லை, என்ன ஆப்போறதோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், அவதாஸ் பாபா, பகவத் பிரசாதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைப்பா, அது ரொம்ப சின்மயமானது. எல்லாரும் சாப்பிடணும், வந்திருக்கவா அத்தனை பேரும் எல்லாருக்கும் வயிறு ரொம்பணும், பரிமாறுங்கோ, நீயும் உட்காந்துக்கோ வேண்டாம் அப்படின்றார் வேற. இல்லை நீங்கள் சாப்பிடாம நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரிமாறின்னு இருக்கா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, எல்லாரும் போதும், எங்களுக்கு வயிறு ரொம்ப எடுத்து போதும்ன்றா. 20 பேருக்கு தான் ஆகாரம், ஆனால் 100 பேர் சாப்பிட்டு மீதி இருக்கு. இவருக்கு வந்தாரே, அவருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி மீதி இருக்கு நீங்களாம் என்னன்னா சாப்பிட்டேலா அப்படின்னு கேட்குறார். வயிறு நிறைய சாப்பிட்டோம், இனிமே சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லை. உடனே அந்த கோபாலகிருஷ்ண ஸ்ரீவாஸுக்கு ஒன்றுமே புரியல, பாபாவுடைய கிருப்பை எப்படி இருக்கு, இவருடைய வார்த்தை, இவர் இந்த பிரசாதம் சின்மயம்னார், ஆனால் இவருடைய குட்டீலமே சின்மயமான குட்டீரம், இவரே சின்மயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய காலை போய் விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். பாபா அவதாஸ் பாபாஜி கி ஜெய், பாகவத் ஜி கி ஜெய், மகா பிரசாத் ஜி கி ஜெய் அப்படின்னு ஜெய் போடுறார். போட்டு இவரை பற்றி புரிஞ்சுட்டார். அவதாஸ் பாபா சிரிக்கிறார். எல்லாம் இப்படி எப்படி முடிஞ்சுது அப்படின்னு இவர் கேட்குறார். எல்லாமே இந்த பாகவதத்தினுடைய கிருப்பதான்ப்பா, வேற என்ன இருக்கு, அவன் நடத்திக்கிறான்ப்பா எல்லாத்தையும், நீ எதுக்கும் கவலைப்படாத, சொன்னதை பண்ணிட்டியும், இப்போ எல்லாருக்கும் வயிறு ரொம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஒரு யுவா ஒருத்தன் வரான், பிரயாக்ராஜ்லேருந்து வரான் ஒருத்தன். அவன் கேள்விப்படுறான் பிரயாகில் இந்த மாதிரி ஒரு பெரிய சித்த புருஷர் இருக்கார், அவர் இந்த மாதிரி பாகவதம் சதா சர்வ காலம் பாகவதம் தான் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதையில் எல்லாம் அவருடைய கதையெல்லாம் ரொம்ப பிரவச்சனங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவன் வரான். வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அங்கே இந்த யார் அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, அவள் கேட்குறா, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் கதையில் கேட்டிருக்கேன், வைஷ்ணவர்களுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டா போதும், பகவானுடைய பிரேமையும் பகவானுடைய தர்ஷனமும் கிடைக்கும்னு. இவரோ சதா சர்வ காலம் பாகவதத்தையே ஆசிரியமாக வச்சுருக்கார். எனக்கும் பாகவதம்னா தான் பிராணம், அதனால நான் வந்துட்டேன். அப்போ பாபா பிரசாதம் சாப்பிட்டுருக்கார். அந்த சேவக்கிட்ட சொல்கிறார், எனக்கு அவருடைய உச்சிஷ்டம் வேணும், இப்போவே வேணும் அப்படின்னு கேட்குறார். பாபா யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அந்த சேவக்கிட்ட. என்ன அவன் சொல்கிறான், இந்த மாதிரி யாரோ பிரயாக்லேருந்து வந்திருக்கார், உங்களை பார்க்கணுமா, உங்களுடைய உச்சிஷ்டம் வேணுமா அப்படின்னு சொல்கிறான். இவர் பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்கார். அன்னைக்கு இவருடைய பாட்டில் தசமஸ்கந்தம் படிச்சுட்டு இருக்கார் அன்னைக்கு. அதில் வனபோஜன லீலை தான் படிச்சுட்டு வந்திருக்கார் சாப்பிட்றதுக்கு. இவர் அந்த சிந்தனையிலேயே அப்படியே மூழ்கி இருக்கார். அந்த வந்தானே அவன் என்ன பண்ணான், நேராக உள்ளே வந்தான். பாபா சாப்பிட்டுட்டே இருக்கிற அந்த இலையிலேருந்து ஒரு கையளவு, ஒரு முஷ்டி அந்த இலையிலேருந்து எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கு போகும்போது பாபா என்ன பண்ணிட்டார், அவன் கையை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டார். பாபா எந்த லீலையில் ஆவேசமாக இருந்தார், இந்த வனபோஜன லீலையில தான். அதே லீலையில் இந்த பையனுக்கும் ஆவேசம் வந்துடுது. அதில் வெறும் அந்த இலையில கை வச்சதனுடைய, பாபா கையை பிடிச்சது, அவனுக்கும் அந்த ஆவேசம் வந்துடுது. பாபா சாப்பிட்டு இருக்காரே கண்டு அவர் அந்த கோச்சாரண லீலை வனபோஜனம் அதில் தான் அந்த லீலையில் மூழ்கி இருக்கார். பாபாவுக்கு இப்போ அப்படியே நேத்திரம்லாம் மேலே போயிடுது. பையன் என்ன பண்ணா,
அந்த ஆகாரத்தை வாயில் போட்டுட்டான். போட்டுண்ட அடுத்த நிமிஷம் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். பாபா சொல்கிறார், எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இவனால் இதை கிரகிக்க முடியாதுன்றதுனால தான் நான் அவன் கையை பிடிச்சேன். அவன் தாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் இந்த உச்சிஷ்டத்தை, அதனால்தான் நான் அவன் கையை பிடிச்சேன். பார்த்தீங்களா இப்போ மூர்ச்சையாயிட்டான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவன். ஆனால் அவன் கண்ணில் இருந்து மட்டும் தண்ணி அப்படியே தாரையாக போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் சாயங்காலம் பாகவத பிரவச்சனம் பண்ணுற வழக்கம் இல்லையா, 2 மணி நேரம் இவர் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சந்தியா ஆர்த்தி ஆயிடுத்து. அப்புறம் சயன ஆர்த்தி சமயமும் வந்துடுத்து. ராத்திரி மணி 9 ஆயிடுத்து. அவன் எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் பாபா பக்கத்தில் போய் என்ன பண்ணார், அவதாஸ் பாபா அப்படி ஸ்பர்ஷம் பண்ணார். பண்ண உடனே அவன் எழுந்துட்டான். உடனே பாபாவுடைய சரணத்தில் விழுந்தான், கதறி அழுதான். நான் ரொம்ப பெரிய அபராதம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய ஸ்வரூபம் என்னன்றது எனக்கு புரிஞ்சுடுத்து, நீங்கள் யாருன்றதும் எனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னோடனே பாபா அமைதியாக கேட்டுன்னு இருந்தார், ஒன்றும் சொல்லலை. நான் இனிமேல் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உங்களோடையே தான் உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் தான் என்னுடைய பந்து, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே இதுதான் பிரேமிகனுடைய விவகாரம், இப்படி தான் இருக்கும் வாழ்து. பாபா விருத்தர ஆகிற வரைக்கும், அவதாஸ் பாபா விருத்தர ஆகிற வரைக்கும் பிரதி தினமும் இவன் அந்த உச்சிஷ்டம் தவிர வேற ஒன்றுமே சாப்பிட மாட்டான். அந்த இலையும் வச்சு தூக்கி போட மாட்டான், அந்த இலையும் சேர்த்து சாப்பிட்டுருவான். அப்படி ஒரு கிருப்பை, அப்படி ஒரு நிஷ்டை இவனுக்கு. மழை என்ன எல்லாருக்கும் பொதுவாக தான் பெய்யறது. ஆனால் என்ன பாத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அது என்ன கொள்ளளவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியை பிடிக்க முடியும் இல்லையா. இப்படி கிருப்பையும் அது மாதிரி தான். இந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருப்பை பண்ணுறார். பழைய சிஷ்யன்னா இந்த குழந்தைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருப்பை பண்ணுறார். ஆனால் இவன் ரொம்ப அலாதியாக இருக்கான். ஒரு நாளைக்கு அந்த சிஷ்யன்கிட்ட ஏற்கனவே இருந்த சேவக்கு அவன் கேட்குறான், ஏண்டா அன்னைக்கு மூர்ச்சித்து விழுந்தியே, அப்போ உன்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த சிஷ்யன் சொல்கிறான், நான் மூர்ச்சித்து கீழே விழுந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு கண் எதிர்க்க பூரா பிருந்தாவனமும் தெரிஞ்சுது, பூரா யமுனை ஓடுறது தெரிஞ்சுது, வனபோஜன லீலா தெரிஞ்சுது, ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆயிரக்கணக்கான கன்றுக்குட்டிகள், ஆயிரக்கணக்கான கோபால பையன்கள், அதுக்கு நடுவில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதிண்டு எல்லாரும் இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு நடுவில் நம்மளுடைய குருதேவர் பாகவத ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கார். குருதேவரை பரிகாசம் பண்ணிட்டு டாக்கூர்ஜி அவருக்கு ஊட்டி விடுறார். அப்புறம் குருதேவர் ஷாம் சுந்தருக்கு ஊட்டி விடுறான். இந்த 9 மணி நேரமும் எனக்கு இப்பேற்பட்ட லீலை தான் அனுபவம் ஆச்சு. இது பரம பிரேம ராஜ்யம். இது நானும் அதவன், இங்க எல்லா வஸ்துவும் கிடைக்கிறதே துர்லபம். ஆனா எனக்கு இப்படி ஒரு கிருப்பை கிடைச்சதுன்னா அது குருநாதருடைய கிருப்பை தான். நான் அந்த உபன்யாசத்துல கேட்ட வைஷ்ணவ உச்சிஷ்டம் வேணும்னு பிரயாக்லேருந்து ஓடி வந்தேன் பிருந்தாவனத்துக்கு. என்னை ஆட்கொண்டுட்டான், பகவானும் ஆட்கொண்டுட்டான், பாகவதம் என்னை ஆட்கொண்டுட்டு அப்படின்னு அழறான். என்ன இதில் காரணம் அப்படின்னு கேட்டானா, மனுஷாளுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தே இருக்கும். பதி பத்னி, இல்லைன்னா சிரிக்கிறது, இல்லை தூங்கிறது, இல்லைன்னா சுத்துறது, ஏதோ ஒன்றுத்தில் இருக்கணும். எல்லாத்துலேயும் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு குரு கிட்ட மட்டுமே தான் அது ஏற்படணும். குரு கிட்ட சரணாகதி ஆனாவிட்டு
அந்த சின்மய சாதாரண சரீரம் உடையவர் இல்லை குருன்றவர் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். சின்மயமான சரீரம் உடையவர் தான் குரு. அவர் சாக்ஷாத் பகவானுடைய தாசர். எந்த ரசத்தில் குரு திளைக்கிறாரோ அதை நம்மளுக்கும் கொடுக்க வல்லவர், சிஷ்யாளுக்கும் கொடுக்க வல்லவர் அந்த குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி இப்போ சாத்தியம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவள் கேட்டவுடனே அப்போ அவன் சொல்கிறான், இல்லை எங்கேயோ ஏதோ நடக்கிறது, ஆனால் அது நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற சின்ன பெட்டியில், திரைப்பெட்டியிலையோ இல்லை வானொலி பெட்டியிலையோ நம்ம அதை கேட்குறோம் இல்லையா, நம்ம வீட்டில் அவள் சொல்கிறா, நம்ம வீட்டில் அவள் காமிக்கிறா, இல்லையே எங்கேயோ பிரச்சாரம் ஆறுது, இங்கே நம்மளுக்கு தெரியறது இல்லையா. அந்த மாதிரி பகவானோட நம்மளை கனெக்ட் பண்ணி விடுறவன் இந்த குருநாதர் தான், அவரோட நம்மளை சேர்த்து வைக்கிறவர் இந்த குருநாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அழகாம் குருநாதருடைய மகிமைகள் எல்லாம். அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் போயின்னு இருக்கு. இப்போ பெங்கால்லேருந்து ஒரு யுவக் வரான் பிருந்தாவனத்துக்கு. இவர் பேரை கேட்டுட்டு இந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வரான். வந்தவுடனே குருநாதரை பார்த்தவுடனே காலில் விழறான், அழறான். நான் எங்கேருந்து வரேப்பா, நான் இந்த மாதிரி பெங்கால்லேருந்து வரேன், என்ன வேணும்? ஒன்றுமே இல்லை, நான் உங்களை விட்டு இனிமேல் போவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆக்கர்ஷண சக்தி இருக்குது, நான் உங்களுக்கு நான் சேவகம் பண்ணிட்டு உங்களோடையே தான் இருப்பேன், எனக்கு நீங்கள் தீக்ஷா பிரதானம் பண்ணுங்க, எனக்கு அந்த அவளாம் வேஷ பிரதானம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது அந்த சாது அந்த அந்த வேஷத்துக்கு அந்த குருநாதரே அந்த கட்டி போட்டு விட்டு அந்த துணி கொடுத்து அதை கட்டிக்க சொல்லி, கௌபீனமோ என்னவோ அதை கொடுத்து அதை கட்டிக்க சொல்லி அந்த வேஷ தாரணம் எல்லாமே நீங்கள் பண்ணி விடுங்க. அப்போ அவர் இந்த சிக்ஷாலாம் கொடுத்து அவருக்கு தீக்ஷா பிரதானம் பண்ணவுடனே ஒரு பேர் வைப்பாள். அது இவருக்கு ராமதாஸ்னு பேர் வைக்கிறான் இந்த பையனுக்கு. இந்த பையன் ஆசிரமத்திலேயே இருந்துருக்கான். இப்படி கொஞ்ச நாள் ஒரு 6 மாத காலம் ஆச்சு. என்னப்பா நீ, உனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணுவேன், ஏன்னா பஜன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அப்படியே அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறான். உடனே இவர் முதல்லையே சொன்னார், கொஞ்ச நாள் ஆகணும்ப்பா, 1 வருஷ காலம் போட்டும், அதுக்கப்புறமா நான் உனக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன்னா விடவே இல்லை. தினம் கேட்டு 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 கடைசியில் வாங்கி பெற்றுட்டான். உடனே அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், குரு நம்ம காதில் மந்திரம் சொல்ல அடுத்த க்ஷணம் நம்ம பகவானை பார்த்துடலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற சிஸ்டம், இங்கே இருக்கிற விஷயங்கள் லௌகீகத்துக்கும் இதுக்கும் சேர்ந்து வர்றதுன்றது ரொம்ப மலைக்கும் நடுவுக்கும் இருக்கா மாதிரி. இங்கே ஒரு வேளை ஆகாரம் யாரோ எடுத்துன்னு கொடுக்கறது ஏதோ ஒன்று, இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் என்னவோ நினச்சின்னு வந்தேன், நான் இது எப்படியோ இருக்குது அப்படின்னு அவன் வாயை திறந்து சொல்லிடுறான் குருநாதர்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணுவான், இருக்கவே மாட்டான். அவன் பிருந்தாவனத்தை சுற்றிட்டு வரேன்ட்டு காலையிலேயே போயிடுவான். அப்புறம் சாயங்காலம் தான் வருவான். எங்கடா போனேன் அப்படின்னா, நான் அந்த போனேன், அங்கே சத்சங்கத்துக்கு போனேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். உடனே இவர் சொல்வார், எங்கேயும் போகக்கூடாதுப்பா, நீ இங்கேயே இது பிராரம்ப நேரம், நீ குருநாதரோட இருந்து பாகவதம் கற்றுண்டு இன்னும் முன்னாடி வரத்துக்கு இருக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னோடனே கொஞ்ச நாள் அப்படி ஒரு 2 மாதம் ஆச்சு. இவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணான், எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டினான், கிளம்பிட்டான். எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்டோன்னே, என்னால் ஒரே இடத்துல இருக்க முடியாது, நான் கொஞ்ச நாள் இப்படி போய் பிரமன் பண்ணிட்டு வரணும், நான் இப்படி போய் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு உடனே குருதேவர் சொல்கிறார், பா என்னுடைய ஆக்னியை மீறக்கூடாதுப்பா, குருதேவருடைய ஆக்னியை மீறினா பஜன் நஷ்டமாயிடும்ப்பா, குரங்கு மாதிரி சுத்தணும்னு நினச்சிக்காத, ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் பழக்கிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, உனக்கு இவ்வளோ ஒரு சஞ்சல புத்தி இருக்கே, அதை தானே நான் அன்றைக்கே சொன்னேன், நீ ஏன் இப்போ இந்த வேஷதாரணம் வேற பண்ணிண்ட, ஏன் இதெல்லாம் பண்ணிண்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லைல்ல, நான் கொஞ்ச நாள் சுற்றிட்டு திரும்பி இங்கே தான் வருவேன், நான் வந்துடுறேன், ஒரே இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு
ஒன்றுமே குருநாதர் சொல்லி எல்லாம் பண்ண அப்படியே கிளம்பி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ரொம்ப நாளாக அவங்ககிட்டேருந்து ஒரு விஷயமும் தெரியல. குருநாதர் ஒரு நாளைக்கு நினச்சி பார்க்குறார், நாமம் கொடுத்தேன் அவனுக்கு. நாமம்னா என்ன, கொடுக்கறதுனா என்ன சாதாரண விஷயமா? அது என் பிராணன், நான் என் பிராணனையே கொடுத்துருக்கேன். என் பிராணதனம் எனக்கு நாமாதான், நான் அதையே அவனுக்கு கொடுத்துருக்கேன். பாகவதம் எடுத்து வச்சேன். இப்படி இவன் எங்கே போனான் அப்படின்னு அவனை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு கையில் ஜபமால பாகவதம் கண்டஸ்தம் தானே இவருக்கு, அப்படியே சொல்லிகிட்டே இருக்க. அந்த குழந்தையோட ஞாபகம் திரும்பி இந்த ராமதாஸோடைய ஞாபகம் இவருக்கு வந்துடுத்து. வந்த அடுத்த க்ஷணம் ஒரு குரங்கு குட்டி ஓடி வந்தது. நேராக வந்தது ஆசிரமத்துக்குள்ளே, நேராக பாபா இருக்கிற இடத்துக்கே வந்துடுத்து. ராமதாஸ் பாபாவோட சரணத்தை வந்து அப்படியே பிடிச்சு நிறுத்து. உடனே பாபா, ஹரே ராம்தாஸ், நாம வாங்கிண்ட, ஜபம் எடுத்துட்ட, தீக்ஷா உனக்கு செஞ்சு வச்சேன், போகாத, இங்கேயே இரு, பாகவதம் படி, பாகவதம் கற்றுக்கிறதுக்கு நாளாகவும் இங்கேயே இருன்னு சொன்னேன். உலகத்தை நான் சுற்றி பார்க்க வேணாமா, இது என்னுடைய வயசு அப்படின்னு நான் போயிட்டு வரேன்னு அப்படி போனேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய துர்சம்பவம் நிகழ்ந்து இப்போ மரணத்துக்கு பிறகு உனக்கு திரும்பி குரங்கு ஜென்மம் கிடைச்சிருக்கு. குரு ஆக்னேய நீ இப்படி மீறிண்டு போனியேப்பா. சரி, நீ குரங்கா ஆனாலும் குரங்கு மாதிரி சுத்துறியேன்னு அன்னைக்கு சொன்னேனே, சுத்தக்கூடாதுன்னு சொன்னேனே, அந்த குரங்காவே இப்போ வந்துட்டியே. சரி, குருவை பார்க்கணுன்னு வந்திருக்கியே, நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும்? நான் உனக்காக வேணா ஷாம் கிட்ட உனக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, அதுதான் என்னால் முடியும் அப்படின்னு அப்படியே கண்ணால் தண்ணி விடுறார் அந்த சிஷ்யனுக்காக. அதுதானே குருநாதருடைய அவ்வியாஜ கிருபை. சிஷ்யன் எப்படி இருந்தாலும் தன்னுடைய அன்பு, அன்னைக்கு வச்ச அன்பு அது என்னைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஒரு தடவை நாரதர் அம்பரீஷ் மகா சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு வர. அம்பரீஷ் மகாராஜா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறார், சந்தனம் அப்புறம் அவருக்கு மாலைகள்லாம் போடுறார். போட்டு எல்லாம் பண்ணி என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே, இல்லை, பகவான்கிட்ட வந்து பக்தர்களுடைய புஸ்தகம்னு ஒன்று வச்சுருக்கார், அதை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னே, பார் நீ பார் அப்படின்னு கொடுக்குறார். இதில் வந்து யார் யார் பக்தர்கள் இருக்காளோ அவளுடைய பேரெல்லாம் வரிசையாக இருக்கும்பா அப்படின்னோடனே, உன் பேரை பார் இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் அந்த புஸ்தகம் பூரா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டான். அம்பரீஷன்ற பேரே அங்கே இல்லை. உடனே ரொம்ப மனசு சங்கடப்பட்டுண்டு, இன்னும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பக்தி வரல, அதனால தான் இன்னும் பகவான் பக்தன் லிஸ்ட்டில் நம்மளை வைக்கல அப்படின்னு கண்ணில் 2 பொட்டு தண்ணீர் விட்டுண்டே அந்த புஸ்தகத்தை அவருடைய நாரதருடைய கையில் கொடுத்துட்றோம். என்ன நாரதர் வந்து, ஏன்பா வருத்தப்படுற, நீ மகாபக்தன்றது எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நான் இன்னொரு சமயம் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறார். இன்னொரு சமயம் திரும்பி இதே மாதிரி வரார். வந்தவுடனே ராஜா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு எல்லாம் ஆச்சமனியம்லாம் கொடுத்து, அவருக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து, அவருக்கு சந்தன புஷ்பம்லாம் கொடுத்து, மாலையெல்லாம் போட்டு அவரை விசிறி விட்டுண்டு நிற்கிறான் பக்கத்தில். அவரை ஆசனத்தில் அமர்த்தி வச்சுட்டு இவன் எழுந்து நின்று விசிறின்னு இருக்கான். இல்லைப்பா, இப்போ தான் இன்னொரு புஸ்தகம் உனக்காக வைகுண்டத்துலேருந்து தான் வரேன் நேராக. இது வந்து பக்தர்களுடைய லிஸ்ட் இருக்கிற போத்தி, இதில் இருக்கா பாரு உன்னுடைய பேர் அப்படின்னா, இது என்ன, நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்தேளே? ஆமாப்பா, அது வந்து பக்தர்களுடைய லிஸ்ட்டு வச்சுருக்கிற புஸ்தகம். இதில் என்ன அப்படின்னா, பகவான் யாரெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறானோ, பகவானுடைய மனசு யார்கிட்ட பறிப்போச்சோ அவளோட லிஸ்ட் இருக்குப்பா இந்த புஸ்தகத்தில், எடுத்து பாரு அப்படின்ற. உடனே அம்பரீஷ் அந்த புஸ்தகத்தை பிரித்து பார்க்குறார்.
பார்த்த உடனே அப்படியே கண்லேருந்து அப்படியே தார தார தாரையாக தண்ணி வழியிறது. என்னப்பா அப்படின்னு கேட்குறார். முதல் பேரே அம்பரீஷனுடைய பேர் தான் அதில் இருக்குது. பகவானுக்கு பிடிச்ச பக்தர்களில் பேர் லிஸ்டில் முதல்ல இவருடைய பேர் தான் இருக்குது. அப்படி 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 பகவானுக்கு பிடிச்சவனாக இருக்கணும் நம்ம. வைஷ்ணவனுடைய விசாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருநாதர் என்னை பற்றி என்ன நினச்சின்னு இருக்கார், குருநாதர் என்னன்னா அவர் என்னை நினச்சிக்கிற அளவுக்கு நான் அவர்கிட்ட நடந்துக்கணுமே, நான் உலகத்தில் அப்படி வாழணுமே அப்படின்ற சிந்தனை இருக்கணும். ராதா கோவிந்த் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறானோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணுமே. கௌராங்க தேவர் என்ன நினச்சிக்கிறாரோ என்னை பற்றி அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே. இதுதான் வைஷ்ணவர்களுடைய விசாரம். லோகம் என்னை பற்றி என்ன நினைக்கும், நான் இப்படி போனால் என்னை எதாவது மதிப்பாளா, இன்னும் 2 நகை போட்டுண்டா தானே என்னை மதிப்பா, இன்னும் நன்னா படாடுபமாக போனால் தானே என்னை மதிப்பா அப்படின்ற எண்ணம் லோகத்தில் இருக்கிற மக்களுக்கு, லௌகிகளுக்கு அது. இந்த வைஷ்ணவனுக்கு இருக்கிற விசாரம் பகவானுக்கு பிடிச்சவனா, குருநாதருக்கு பிடிச்சபடியா நான் நடந்துக்கணும் அப்படின்றது தான். அப்படிதான் லோகம் வேற, வைஷ்ணவர்களுடைய ஹிருதயம் வேற அப்படின்றத நாரதர் எடுத்து சொல்றார் அந்த இடத்துல. இந்த பெங்கால்லேருந்து வந்திருந்தானே இந்த பையன், இவனுக்கு இந்த குருதேவர் ஆசிரியம் கொடுத்தது குரங்கா ஆயிட்டான். அவன் மீறி போய், ஆனால் குரங்கா ஆனாலும் பிருந்தாவனத்துக்கு திரும்பி வந்தான் இல்லையா, அதுதான் குருநாதருடைய கிருப்பை. இவனுடைய மனசு குரங்கு மாதிரி தாவி இதுலேருந்து அதில் ஓடினாலும், லௌகிக்கத்துக்கு போனாலும், குருநாதருடைய வார்த்தையை மீறினாலும், ஆனால் திரும்பி குருநாதருடைய சரணத்துக்கே வந்துட்டான், குருநாதர் பிருந்தாவனத்துக்கே வந்துட்டான். இது யாருடைய கிருப்பை? சாட்சாத் அவனை நினச்சி இவர் கண்ணீர் விட்டாரே அதனுடைய பலன். நான் என்ன சொல்கிறது, அழாத, நீ அழறது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கோட தலையில் தன்னுடைய கையை வச்சார். சேவக்கிட்ட சொன்னார், உள்ளேருந்து ஒரு துளசி மணிமாலை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னார். குருநாதருடைய கண்லேருந்தும் தண்ணி தாரதாரையாக போகிறது. துளசி மாலையை அவனுடைய கழுத்தில் போகிறார். பா, இனிமேல் எங்கேயும் சுத்தாத, இங்கேயே இந்த ஆசிரமத்து வாசல்லையே கடை, இங்கே 2 வேளையும் பிரசாதம் கொடுப்பா, அது சாப்பிடு, இனிமே இந்த ஆசிரமத்தை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது அங்கேயே தான் பழியாக கிடக்கும், வாசல்லையே தான் இருக்கும், உள்ளெல்லாம் வராது, வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கும். அவள் ஏதாவது போட்டால் சாப்பிடும். அவர் பூஜையெல்லாம் ஆன உடனே பாகவதத்துக்கு தானே சகலமும் நடக்கும். எல்லாம் முடிஞ்சா விட்டு இவனை ஒரு தடவை பார்ப்பார். இரு சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலையில் அந்த தீர்த்தத்தை தெளிப்பார். அதுக்கப்புறம் போய் அவர் ஆகாரம் எடுத்துட்டாவிட்டு இந்த உச்சிஷ்டத்தை எடுத்துன்னு போடுவா. இவன் அது எல்லாத்தையும் சாப்பிடுவான். அப்புறம் பாபா சொல்கிற கதை எல்லாத்தையும் பிரவச்சனத்தை உட்காந்துன்னு கேட்பான். தாரையாக கண்ணீர் விடுவான். பிரவச்சனம் கேட்டாவிட்டு ஒரு ஆகாரம் சாப்பிட மாட்டான், அந்த ஒரு வேளை தான் சாப்பிடுவான். ஒரு நாளைக்கு 2-3 தடவை ராம்தாஸ் ராம்தாஸ் அப்படின்னு அந்த குரங்கை கூப்பிடுவார். 2-3 மாதம்தான் இப்படி நடந்தது. அப்புறம் அந்த ராம்தாஸ் ஒரு நாளைக்கு காலையில் வரவே இல்லை. உடனே மத்தியானம் அவர் ஆகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனை பார்ப்பார். எங்கே ராம்தாஸ் காணோம் அப்படின்னு கேட்குறார். தெரில, இன்னைக்கு வரவே இல்லை, அங்கே போய் தேடுங்க அப்படின்றார். உடனே சேவகர்கள் போய் தேடுறா. இல்லை, அந்த மிருதக் சரீரம் தான் அங்கே கிடக்கு, ராம்தாஸ் தான் அது, கழுத்தில் கண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். நே 2-3 மாதம்தான் குருநாதருடைய பிரசாதம் பாகவதம் கேட்டுன்றது. ராம்தாசனுடைய சரீரம் இப்போ பகவானுடைய சரணத்துக்கு போயிடுத்து. குருவோட கண்லேருந்து தண்ணி அப்படியே தாரையாக வழியிறது. அப்போ சொல்கிறார், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த ராம்தாஸ்ன்றவன் அப்படின்னு கேட்குறார் அந்த சேவகங்கள்கிட்ட. பெங்கால்லேருந்து வந்தானே ஒரு பையன் யுவக்கு, அவன்தான்
அவன்தான் இந்த குரங்கா வந்திருந்தான், என்னை மறக்காமல் வந்து பார்த்துட்டான் இல்லையா. சரி, அவனை எடுத்துட்டு போய் வைஷ்ணவ சம்ஸ்காரம் என்ன உண்டோ அதை பண்ணுங்கோ அப்படின்னோடனே சந்துக்களுடைய கிருப்பை எப்படி இருக்கு பாருங்க. சந்துக்களுடைய கிருப்பை வந்து வர்ணிக்க முடியாதது. சந்துக்களுடைய கிருப்பை அவள் வந்து மனசு வச்சுட்டா அப்படின்னா அவளால் அதுக்கு தானே சொல்கிறார் பாகவதத்தை, துளையாமலவேனாபி நஸ்வர்கானா புனர்பவம் பகவத் சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதா சிஷக அப்படின்னு சொல்கிறாரே. பகவானிடத்துல யாரெல்லாம் பற்று வச்சுட்டு இருக்காளோ அந்த சாதுக்கள் கிட்ட ஒரு கண நேரம் சங்கம் வச்சுட்டான்னா அது ஸ்வர்க்க மோட்சத்தை ஒப்பிடும்போது அதை விட பெருமை வாய்ந்ததா இருக்கணும். அப்புறம் மற்ற பொருளை பற்றிலாம் நம்ம சர்ச்சை பண்ணுறதுக்கு என்ன இருக்கு. அந்த சாதுக்கள் சத்சங்கம் அது கொடுக்க முடியாதது இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்புறம் அவனுக்கு யமுனா இதில் போய் விதிவத்து சம்ஸ்காரம்லாம் ஆறுது. அதுக்கப்புறம் பண்டாரா வைக்கிறார், இவர் விருந்து வைக்கிறார். விமானம் வந்தது, அதில் அவன் ஏறின்னு போயிட்டான். குருநாதருக்கு தரிசனம் ஆறுது. அப்புறம் அன்னைக்கு பிரவச்சனத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி ராம்தாஸ் வந்து விமானம் வந்து அதில் ஏறின்னு போயிட்டான், அவனுடைய தன்யமான அவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், பாகவதத்தை விட நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் சகல சேமங்களையும் கொடுக்கக்கூடியது பாகவதம். பிரதிதினம் ஒரு அத்தியாயமாவது கண்டிப்பாக படிக்கணும். 11 அத்தியாயம் படிக்கணும். கம்சே கம் ஒரு அத்தியாயமாவது தினம் படிக்கணும். அப்புறம் இது இப்படி போயின்னு இருக்கு கொஞ்ச நாள். அப்புறம் இப்போ பாபாவுக்கு வந்து ரொம்ப அவஸ்தை ஜாஸ்தியாகிடுத்து. பாகவதத்திலே இப்போ சதா சர்வகாலமும் மூழ்கியிருக்கார். 70 வருஷம் பிருந்தாவன வாசமும் இருக்குது. பாகவத நிஷ்டை, லீலா ரசம், ஜீவனுக்கு கல்யாணம் வேற என்ன இதை விட வேணும். அப்புறம் அவர் சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்றார், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்ப்பா, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். 10 வருஷத்துலேருந்து 10 வயசுலேருந்து பாகவத பட்டணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து பகவானுடைய பிரேமை வந்து பிராப்தி ஆயிடுத்து. என்னுடைய பாகவதத்துக்கு பரமஸ்ரோதா இந்த டாக்கூர்ஜி தான், ராதா மாதவ் தான் என்னுடைய பாகவதத்துக்கு எஜமான். அவர் வந்து இதை பிரசன்னமாக நான் படித்தேன், அது பிரசன்னமாக ராதா மாதவ் இதை கேட்டுட்டே இருந்துட்டார். அதனால் எனக்கு வந்து எஜமானன் பாவம் தான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் 2000 தடவைக்கு மேலே சர்தாகம் பண்ணியிருக்கார் இவர். எதிரிலேயே பாகவத புஸ்தகம் திறந்துருக்கு. அழறார். அழுத உடனே ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது சிஷ்யாளுக்கெல்லாம். இவர் அழறாரே, இந்த மாதிரி என்றைக்குமே நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பங்குனி மாதம் வந்துடுத்து. பாகவதம் பூரா முடிச்சாச்சு. பாகவதம் கதையும் சொல்லி அதையும் முடிச்சாச்சு அன்னைக்கு தினம். அன்னைக்கு எல்லா வைஷ்ணவர்களையும் கூப்பிட சொல்கிறார். சிஷ்யால் போய் எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வரா, எல்லாரையும் பரிக்கிரமா பண்ணுறார். அப்புறம் அவள் அத்தனை பேரையும் உட்கார வச்சு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் அந்த பாகவத புஸ்தகத்தையே பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டே இருக்கார். உடனே அந்த பாகவத புஸ்தகத்திலேருந்து இவருடைய கண்ணுக்கு தெரியறது ராதாகிருஷ்ணன் பிரகடனம் ஆயிட்டார். இந்த சம்சாரத்தில் வந்து வாழறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஆனால் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து எனக்கு ஒரு குருநாதரை கொடுத்து எனக்கு பாகவதத்தை சொல்லி வச்சு இன்றைய தினம் பிருந்தாவன வாசத்தை கொடுத்து என்னை இவ்வளவு மேன்மைப்படுத்தித்து அப்படின்னா இது எல்லாமே குருநாதருடைய கிருப்பையும் இந்த பாகவதத்தினுடைய ஆதூரமான அணைப்பும் தான், வேற எதுவுமே இல்லை. இது வந்து இந்த புஸ்தகம் வந்து நம்மளுடைய குருநாதருடைய புஸ்தகம் இல்லையா, இது இவ்வளோ கீழம் ஆயிடுத்தே
அப்படின்னு அந்த புஸ்தகத்தையே படித்து பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் எழுந்துக்கிறார். எழுந்து 7 தடவை பரிக்கிரமா பண்ணுறார் அதை. அப்போ ஒரு மகான் வரார். அவர் பக்தமால்ஜி ஜெகநாத் தாஸ்னு பேர். அவர் வரார். பக்தமால் சரித்திரம் அப்படி சொல்லுவாராம் அவர். இந்த பக்தமால்ஜி ஜெகநாத் தாஸ் அவருடைய சரித்திரமும் பின்னாடி வரும். அவர் அவருடைய தரிசனம் ஆறுது. இவர் இதை பரமகிருப்பையாக நினைக்கிறார். ஏன்னா இவர் சாதாரண சந்த் இல்லை. சந்துக்களுடைய சரித்திரத்தை அனவரதும் வாயில நித்தியப்படி இவர் சொல்லிட்டு இருக்கிறவர். அவருடைய தரிசனம் ஆனது இவருக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக எடுத்து எதேச்சையாக தான் வந்தார். அவருக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சல. எதேச்சையாக அவரை பார்க்கலான்னு வந்தால் இங்கே இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. அவரை பார்த்த உடனே இவர் நமஸ்காரம் பண்ணார். என்ன ராதே ராதே அப்படின்னார். குஷலம் விசாரிச்சார். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. ரொம்ப நேரம் ஜெகநாத் தாஸ் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஜெகநாத் தாஸ் வந்தாலே அவர் பக்தமாலை பற்றி பேசுவார். இவர் பாகவதத்தை பற்றி பேசுவார். அப்படி அவளுக்குள்ள சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய தினம் இவர் குசாலம் விசாரிச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வாய் திறந்து பேசவே இல்லை. சரி, இவரே ஆரம்பித்தார் ஜெகநாத் தாஸே, பாபா உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. நீங்கள் இப்போ எந்த லீலாவில் மூழ்கி இருக்கே அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே இப்படி இவர் மேலே மேலே கேட்ட உடனே, இன்னைக்கு ஜீவன் பூரா எந்த பாகவதத்தை நான் சாதனை பண்ணிட்டு இருந்தேனோ அதனுடைய ஃப்ரூட், அதனுடைய பழம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடுத்துப்பா. அது பாகவதத்துக்கு தான் தெரியும். அதுக்கு பிரியா பிரீத்தம் தான் இடம் கொடுக்கணும். அவளுக்கு தான் தெரியும். என்னுடைய ஜீவன் பூரா எனக்கு இந்த பாகவதம் தவிர வேற எதுவுமே என் மனசுல இருந்தது கிடையாது. அவ 2 பேரும் தான், ஷியாம் தான் என்னுடைய எஜமானர்கள் அப்படின்னு திரும்பியும் பரிக்கிரமா பண்றார். திரும்பியும் பாகவதத்துக்கு நமஸ்காரம் பண்றார். உடனே இன்றைய தினம் எனக்கு அவருடைய தரிசனம் ஆச்சே, அதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் தாஸ் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு கதறி அழறார். ஷாமாஷாமுடைய தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு. உடனே ஜெகநாத் தாஸ் உடனே தண்ணி எடுத்துன்னு கொடுக்குறார். அவர் குடிக்கிறதுக்கு குடிக்கிறார். மேரி பாகவத், என்னுடைய பாகவதம் இது, என்னுடைய பாகவதம் இது, என்னுடைய பாகவதம்னு அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறார். அந்த பாகவதத்தை எடுத்து திரும்பியும் அந்த பாகவதத்துக்கு சந்தன் வைக்கிறார், பூ போடுறார். இப்படி அவர் தவிக்கிறார். அந்த பாகவதத்தை வச்சுண்டு தவிக்கிறார். பகவானுடைய ஸ்வரூபமே பாகவதம் தானே. பாகவதத்துல பக்தன், பக்த உபாசனா, பிரேம தத்துவம், பிரேம சம்ஹிதா, இது எல்லாமே பிரேமைக்கு பின்னாடி தான். பாகவதம் சொல்றதே பிரேமை, இதனுடைய லட்சணத்தை தானே அது விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். உடனே இவர் சொல்றார், சரி பாபா எனக்கும் தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்றார். அவர் ஒன்றும் வாயை திறந்து பேசவே இல்லை. அவதாஸ் பாபா சரியா இருக்கார். அவதாஸ் பாபாக்கு எந்த வியாதியும் இல்லை. 1935 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார். ஃபால்குண மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதியே அன்னைக்கு அவருடைய அந்தர்தானம் தினம் ஆயிடுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, கீர்த்தன் பிராரம்பம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஜெகநாத் தாஸ். எல்லாரும் சேர்ந்து கீர்த்தன் பாட ஆரம்பிச்சிடா. ஊரே திறந்துடுது. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ராதே கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாம் சங்கீர்த்தன் பண்ணுறா. நாம் சங்கீர்த்தன் பண்ண உடனே இவர் எழுந்துட்டார். தேகமே தெரியல, நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுட்டார் அவதாஸ் பாபா. என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துன்னு ரொம்ப இதுவாக இருந்தார், இப்போ கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சோடனே ஆடி இருக்காரு. 5 நாள் வரைக்கும் ஆடி இருக்காராம்.
அதி அற்புதமாக வர்ணிக்கிறார், அதி அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த இந்த ஒரு ஆவேசம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இது வந்து சாக்ஷாத் ஷியாமாஷாமோட கிருப்பை தான் அப்படின்னு ஜெகநாத் தாஸ் சொல்கிறார். கீர்த்தனை நிறுத்தின உடனே இவருக்கு அப்படியே உட்காந்துட்டார். கீர்த்தனை நிறுத்தின உடனே சரீரம் கஷ்டப்படுறது கொஞ்சம். உடனே பிருந்தாவன தூளியை எடுத்துக்கிறார். அந்த ரஜ்ஜை எடுத்து தன்னுடைய உடம்புல தானே தேய்ச்சிக்கிறார். யாரையும் எதுவும் சொல்லுற, தானே அந்த ரஜஸை எடுத்து ஃபுல்லாக உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறார். ராஸ்பஞ்சாத்தியாயுடைய ஒரு ஸ்லோகம், ஹா நாதா ரமணப்பிரேஷ்டா குவாசி குவாசி மகாபுஜா தாஸ்யாஸ்தே கிருப்பணாயாமே ஷகே தர்ஷய சந்நிதிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை அப்படியே மெல்லமாக கானம் பண்ணிட்டே ராஸ்பஞ்சத்தியாயி தன்னுடைய குருநாதர் ராஸ்பஞ்சத்தியாயி முடியும் போது தானே தான் வந்து ராசலீலால பிரவேசம், பகவானோட பிரவேசம் ஆனார். அதே மாதிரி இவருடைய மந்த ஸ்வரத்தில் இவர் அந்த பாகவத ஸ்லோகத்தை கானம் பண்ணுறார். அப்படியே பகவானோடைய ஐக்கியமாயிடுறார். நித்திய லீலால பிரவேசம் ஆயிட்டார் அவதாஸ் மகாராஜ். இந்த பாகவத நிஷ்டை, அவருடைய பாகவத நிஷ்டை, அவருடைய சரித்திரம் மகா உன்னதமான சரித்திரம். பாகவதம் வந்து வியாசர் வந்து பாத்ரபத பூர்ணிமா அன்னைக்கு எழுதி முடிச்சார் வேதவியாசர். ஆனால் இந்த பாத்ரபத இப்போவும் பிருந்தாவனம் பூரா பாத்ரபத சுக்ல நவமி அன்னைக்கு இந்த பாகவதம் ஆரம்பிச்சிருவா. எல்லா சத்திரங்கள், எல்லா மடங்கள், எல்லா இடத்துலையும் பாத்ரபத பூர்ணிமா அன்னைக்கு அதை முடிச்சிருவா. அப்பேற்பட்ட பாகவதத்தையே தன்னுடைய வாழ்நாள் பூரா அந்த ஒரே கிரந்த ஏக நிஷ்டையில் இருந்துட்டு பாகவதத்தை அந்த ரசத்தை அவரை பார்க்க வந்தவா அத்தனை பேருக்கும் வாரி வாரி வழங்கியிருக்கார். அப்பேற்பட்ட அவதாஸ் பாபாவுடைய சரணங்களில் நம்மளுக்கும் பாகவதத்துக்கு மேலே சதா பிரேமையும் சதா பாகவத நிஷ்டையும் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय.